வணக்கம். ஒரு வண்டி ஓடணும்னா இன்ஜின் வேணும். அது எது நீங்கள் ஈவி எடுத்தீங்கன்னா பேட்டரி வேணும். இந்த ரெண்டு இல்லைனா வண்டி ஓடவே ஓடாது. ஆனால் இந்த ரெண்டுமே தயாரிக்காத ஒரு நிறுவனம் இந்தியாவோட ஈவி மார்க்கெட்டில் 70% ஷேர் வச்சிருக்காங்க. நம்ப முடியுதா? நம்பி தான் ஆகணும். ஏன்னா அவங்க நம்ப சாதா நம்மகிட்ட சொல்லுதுங்க. ஸோ இவங்க இப்போ ஐபிஓ மூலமாக 3067 கோடி தரட்டதுக்கு ஷேர் மார்க்கெட்டுக்கு வராங்க. இன்ஜினும் தயாரிக்கல, பேட்டரியும் தயாரிக்கல. அப்புறம் எப்படி இந்த கம்பெனி வந்து இவ்வளோ பெரிய மார்க்கெட் சந்தை வச்சிருக்கு அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறாங்க. ஸோ அந்த நிறுவனம் தான் தூத் டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிற நிறுவனம். ஸோ இவங்க வந்து எப்படி செயல் பண்ணுறாங்கன்னா, வாகனங்களோட ஈவியாக இருக்கட்டும், இல்லைன்னா டீசல் அண்ட் இன்ஜின் காராக இருக்கட்டும், அதோட நரம்பு மோட்டார் மாதிரி செயல்பட்டு இருக்காங்க. ஸோ அது எப்படி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனி பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்சுக்கணுங்க. அவங்க என்ன ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, அவங்களோட மோட் என்ன, அவங்களுக்கு எதுவும் ஃபினான்ஷியலாக இஷ்யூ இருக்கா அப்படின்னு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறது தான் இந்த வீடியோங்க. அதுவும் இல்லாமல் ஃபினான்ஷியல் சில விஷயங்கள் நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ஓஇனா அது எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறாங்க, அது எப்படி சில கம்பெனியில் பார்க்கணும் அப்படிங்கிற விஷயம். அண்ட் இந்த கம்பெனி என்ன செக்டாரில் இருக்குது, அந்த செக்டாரோட வளர்ச்சி என்ன, ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்க போகிறதாங்க இந்த வீடியோ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்தியாவோட டூ வீலர் மார்க்கெட் வேர்ல்டுலே லார்ஜஸ்ட்டுங்க. 2.2 crore வச்சிருக்கோம் நம்ம வந்து இந்தியா பற்றி. அதே த்ரீ வீலரும் குரோ ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த இவி டிரான்சாக்ஷனால சில கம்பெனிகள் வந்து அடி வாங்கிட்டு தான் இருக்கு. பட் இந்த கம்பெனி அதுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்குது. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கலாம். இப்போ இதாங்க இந்த கம்பெனி வந்து 25 வருஷத்துக்கு மேலே இருக்குங்க. 1998 ஆரம்பிச்ச கம்பெனி, அவுரங்காபாத்தில் ஸ்டார்ட் பண்ண கம்பெனிங்க. 20+ ஃபேக்கல்ட்டி வச்சிருக்காங்க. 2500 வந்து பெர்மனன்ட் எம்ப்ளாயி இருக்காங்க. அண்ட் பட் டோட்டலாக 12,000 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. ஸோ கான்ட்ராக்டரும் சேர்த்து அண்ட் 8+ இண்டஸ்ட்ரீஸில் இருக்காங்க. ஸோ எங்களோட செக்மெண்ட் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் இவங்க சொல்கிறது வந்து இன்டெகிரேட்டட் ஒயரிங் ஹார்னஸ்ங்க. ஸோ இதுதான் எங்களோட மிகப்பெரிய டிவிஷன் அண்ட் மேஜரான டிவிஷன் இது மட்டும் தான். எலக்ட்ரானிக்ஸில் இருக்காங்க, அப்புறம் இவி சிஸ்டம்ஸில் இருக்காங்க, அண்ட் ஆட்டோமேட்டிக் சுவிச்சஸ்ங்க. இந்த மாதிரி ஒரு 4 டிவிஷன் வச்சு இந்த கம்பெனி செயல்பட்டு இருக்குங்க. பல தயாரிப்புகள் இருந்தாலும் இவங்களோட முக்கியமான தயாரிப்புனா ஒயரிங் ஹார்னஸ் அப்படிங்கிறதாங்க. ஸோ ஒயரிங் ஹார்னஸ்னா என்ன அப்படின்னு வந்து பார்க்குறோங்க. இது வந்து நம்ம சாதாரண வீட்டில் பயன்படுத்த ஒயரிங்லாம் கிடையாதுங்க. இது கிட்டத்தட்ட நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஒரு நரம்பு மண்டலம் மாதிரிங்க. ஸோ நம்ம மூலையிலிருந்து சிக்னலை கடத்தி நம்மளோட உடம்புல நடக்கிற ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் நரம்பு மண்டலம் தான் உதவி பண்ணுறது இல்லையா. கையாட்டணும், காலாட்டணும், தலையை திருப்பணும், எல்லாத்துக்குமே நரம்பு வழியாக தான் சிக்னல் வந்து பாஸ் பண்ண போகுது மூளை. கிட்டத்தட்ட இதுவும் அதே மாதிரி தாங்க. மனித மூளையும் உடம்பையும் இணைக்கிற ஒரு நரம்பு மண்டலமாக தான் அந்த ஒயரிங் ஹார்னஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிரேக் அடிக்கும்போது பின்னாடி லைட் எரியணும், நீங்கள் ஆக்சிடென்ட் இருக்குன்னா வண்டி ஃபாஸ்ட்டாக போகணும். அப்புறம் பேட்டரி எல்லாம் எப்படி இருக்குது, அதோட ஹெல்த் என்ன, அதோட சார்ஜர் என்ன, எல்லாமே டேஷ்போர்டில் காத்தணும். இதெல்லாம் பண்ணுறது ஒயரிங் ஹார்னஸ் வழியாக தாங்க வருது. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். இது வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து பார்க்க ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பட் இது ஒரு சிக்கலான வலைப்பின்னல் மாதிரிங்க. ஸோ தகவல்களை வந்து கரெக்டாக கச்சிதமாக வந்து பரிமாறணுங்க. ஸோ இதுதான் ஒயரிங் ஹார்னஸ் அப்படிங்கிறது. இப்படி எவ்வளோ காம்ப்ளிகேட்டட்னா 1000 சின்ன சின்ன ஒயர்களை ஒன்றா சேர்க்கணுங்க. வெப்பத்தை வந்து தாங்கணும், அதிர்வுகளை தாங்கணும். இது எல்லாத்தையும் சமாளித்து தான் சிக்னலை வந்து பாஸ் பண்ணுங்க. அண்ட் இந்தியாவோட 2 and 3 வீலர்ஸ் மார்க்கெட்டில் 40% இவங்க தாங்க மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. நான் சொல்கிறது பெட்ரோல் அண்ட் டீசல் இன்ஜின்ங்க. டீசல் மார்க்கெட் இன்ஜின் இவங்க செகண்ட் பிளேஸில் இருக்காங்க இந்தியாவில். அண்ட் ஈவியில் பார்த்தீங்கன்னா 70% வச்சிருக்காங்க. இந்தியாவில் நம்பர் 1 இவங்க தாங்க. இதை நீங்கள் எப்படி யோசிச்சு பார்க்கணும், இந்தியாவில் ஒரு 10 இவி ஸ்கூட்டர் நீங்கள் ரோட்டில் பார்க்கலாம். அது 7 ஸ்கூட்டரில் வந்து இவங்களோட ஒயரிங் ஹார்னஸாக இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ அந்த அளவுக்கு வலிமையாக இருக்காங்க. ஸோ இது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லைங்க. இவங்க வந்து ஆட்டோ அன்கிளேரி அப்படிங்கிறோம் அந்த டிவிஷனில் தான் இருக்கிறாங்க. ஸோ ஆட்டோமொபைல் என்னென்ன மாற்றம் வந்தாலும் இதை அப்படியே அவங்க ஏற்றுக்கணும். ஸோ இந்த ஆட்டோ அன்கிளேரி துறையில் ஒரு அப்சல்யூஷன் ரிஸ்க் இருக்குங்க. ஸோ அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்கள் வந்து பெட்ரோல் டீசலுக்கு வந்து ஒரு உதிரி வாகனம் தயாரிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு பெட்ரோல் டீசல் வாகனங்கள் இல்லை, எல்லாம் ஈவிக்கு போகிறாங்க அப்படின்னா இந்த உதிரி வாகனம் நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட வியாபாரம் முடங்க வந்து சான்சஸ் நிறைய இருக்குது. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஈவிக்கு ஏற்ற மாதிரி உதிரி வாகனம் வந்து தயாரிக்கணும். பட் இந்த கம்பெனியில் அந்த அப்சல்யூஷன் ரிஸ்க் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தயாரிக்கிறது பெரும்பாலும் ஈவிக்கும் செட் ஆகிறது. அதனால தான் இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த அப்சல்யூட் ஹார்னஸ்ல எந்த ஒரு இஷ்யூ இல்லாமல் சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம வந்து சொல்லலாங்க. இன்ஜின் எது வேணாலும் இருக்கட்டும், அது வந்து பெட்ரோல் டீசலாக இருக்கட்டும், இல்லை ஈவி பேட்டரியாக இருக்கட்டும், நீங்கள் லைட் போட்டால் லைட் ஏறணும் காரில், இல்லை டூ வீலரில் ஹார்ன் அடிச்சா ஹார்ன் அடிக்கணும். ஸோ சென்சார்லாம் வேலை சொல்லணும். இதுக்கெல்லாம் ஒயர் ஹார்னஸ் தான் தேவை. ஸோ அதை வந்து இவங்க வந்து பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் மார்க்கெட் ஷேரும் பயங்கரமாக வச்சிருக்காங்க. இது ஒரு சூப்பர் கம்பெனி தான் நம்ம சொல்லணுங்க. அண்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி ஈவி வந்து நீங்கள் இந்த ஒயரிங் ஹார்னஸும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெட்ரோல் டீசலுக்கு ஒயரிங் ஹார்னஸ் பண்ணது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. பட் ஈவிக்கு மட்டும் கொஞ்சம் சிக்கலானது. ஏன்னா பார்த்தீங்கன்னா மின்சாரத்தை வருங்க. கரெக்டாக அந்த மின்சாரத்தை நீங்கள் எடுத்து அதை என்னென்ன சென்சாருக்கு எப்படி பாஸ் பண்ணணும், அந்த கேல்குலேட்லாம் கரெக்டாக பண்ணி நீங்கள் பாஸ் பண்ணால் தான் கரெக்டான இடத்துல கரெக்டான எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இது கொஞ்சம் ரிஸ்க்கானது தான், இது கொஞ்சம் சிக்கலானதான். பட் அதை அவங்க வந்து கரெக்டாக பண்ணுறாங்க. அதனால தான் இது கொஞ்சம் காஸ்ட்லியானதுங்க. ஸோ பெட்ரோல் டீசலுக்கு நீங்கள் வந்து ஒயரிங் ஹார்னஸ் பண்ணுறத விட ஈவிக்கு பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. அதனால இவங்களுக்கு வருமானம் அதிகமாக இருக்கும். 70% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஈவி ஸ்கூட்டர் இருக்கும்போது உங்களுக்கு வருமானம் வந்துட்டே இருக்க போது தான் நமக்கு அர்த்தங்க. ஸோ இந்த மாதிரி சந்தையில் 70% மார்க்கெட் ஷேர் வச்சுக்க ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். ஸோ நீண்ட கால முதலீட்டாளர்களுக்கு இது ஒரு சூப்பர் கம்பெனி அப்படின்னு நம்ம இப்போயே சொல்லிடலாங்க. வியாபாரம் நல்லா இருக்கு, சந்தை மதிப்பு நல்லா இருக்கு. அப்புறம் எப்படி ஐபிஓ வராங்க. ஸோ எங்களோட ஐபிஓ பிளான் என்னன்னு பார்க்கலாம். ஆகஸ்ட்லேருந்து ஆகஸ்ட் 12 வரைக்கும் ஐபிஓ ஓப்பனாக இருக்க போது. ஸோ ஒரு ஷேரோட மதிப்பு வந்து 829 to 871 வச்சிருக்காங்க. மார்க்கெட் இப்போ வந்து 871 கோடிங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு லாட்டுக்கு 17 ஷேர் வாங்கணும். 14,483 ரூபா நீங்கள் வந்து அப்ளை பண்ண மினிமம் அப்ளை பண்ணுறதா இருந்தால்.
அண்ட் எங்களோட ஐபிஓ இஷ்யூக்கு வரலாங்க. கிட்டத்தட்ட 3067 கோடிங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1666 கோடி வந்து ஓஎஃப்எஸ் ஆஃபர் ஃபார் சேலில் விடுறாங்க. 1400 கோடி தான் ஃப்ரெஷ் இஷ்யூ. ஸோ இந்த 1400 கோடி தாங்க கம்பெனிக்கு போக போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த 1661 கோடி வந்து பார்க்கணுங்க. ஃப்ரெஷ் இஷ்யூக்கும் ஆஃபர் ஃபார் சேல் ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். நம்ம நிறைய வீடியோ டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இதான் நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ ஃப்ரெஷ் இஷ்யூ அப்படிங்கிறது டேரெக்டாக கம்பெனிக்கு போக போகுது. ஆஃபர் ஃபார் சேல்ங்கிறது ப்ரொமோட்டரோ இல்லை அந்த கம்பெனி ஆல்ரெடி இன்வெஸ்டரோ வித்துட்டு வெளியே போக போகிறாங்க. ஸோ இந்த கம்பெனி பொறுத்த வரைக்கும் அதோட ப்ரொமோட்டர் ராகுல் தூத் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வித்துட்டு வெளியே போக போறாங்க. அதை விட முக்கியமாக யார் வெளியே போறாங்கன்னா பெயின் கேபிட்டலுங்க. ஸோ ஏசியாவோட மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்ம். அவங்க வந்து இந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ அவங்க வந்து சுத்தமாக வித்துட்டு வெளியே போக போறாங்க. ஸோ பெயின் கேபிட்டல் எப்போ இந்த கம்பெனிக்குள்ள வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 2025ங்க ஃபர்ஸ்ட். அப்போ வந்து அவங்க உள்ள வந்தாங்க. கிட்டத்தட்ட 49% ஸ்டேக் வந்து இந்த தூத் கம்பெனில வந்து வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் செகண்டரி மார்க்கெட்லயும் கொஞ்சம் ஷேர் வந்து வாங்கியிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களோட ஷேர் பிரைஸ் 480ங்க. அவங்ககிட்ட கிட்ட ஈக்விட்டி ஷேர் மட்டும் பார்த்தீங்கன்னா 16 கோடிக்கு மேலே ஈக்விட்டி ஷேர் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 480 ரூபா பிரைஸ்ல வச்சிருக்காங்க. ஸோ இப்போ அதை வந்து 871 ரூபாங்கிற பிரைஸ்ல விற்க போறாங்க. அப்படியே டபுளுங்க கிட்டத்தட்ட. ஸோ கிட்டத்தட்ட 90% மேலே லாபத்தை எடுத்துட்டு பெயின் கேபிட்டல் ஃபுல் அண்ட் ஃபுல் வெளியே போறாங்க. கிட்டத்தட்ட இந்த 1666 கோடி ஓஎஃப்எஸ் இருக்குல்ல, அதில் 1395 கோடி இவங்க மட்டும் தாங்க வெளியே போறாங்க பெயின் கேபிட்டல். ப்ரீ ஐபிஓ வந்து ப்ரொமோட்டர் வந்து 100% ஷேர் ஹோல்டிங் வச்சிருக்காங்க. ஸோ போஸ்ட் ஐபிஓ வந்து 82.77% வந்து கையில் வச்சிருக்காங்க போறாங்க. ஸோ ஸ்டில் ஒரு 7% விற்க தான் போறாங்க. அது லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் எப்போ வைப்பாங்க நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். பட் இந்த ஆஃபர் ஃபார் பற்றி நம்ம ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்ம் தான் வெளியே போக தவிர ப்ரொமோட்டர் கம்ப்ளீட்டாக வெளியே போகல. அண்ட் இந்த ஃப்ரெஷ் இஷ்யூக்கு வருங்க. 1400 ஃப்ரெஷ் இஷ்யூங்க. இதில் வந்து 464 கோடி வந்து கடன் அடைக்க போறாங்க. இவங்களுக்கு இருக்க கடன். அது போக 301 கோடி வந்து இவங்க சப்சிடரி வந்து கடன் வச்சிருக்காங்க. ஸோ அதை அடைக்க போறாங்க. ஸோ மொத்தமாக 766 கோடி வந்து சப்சிடரிக்கான கடனை தாங்க அடைக்க போறாங்க. அதுக்கப்புறம் பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம், கடன் அடைக்கலாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கேட்போம். பட் அதுல ஒரு பாசிட்டிவ் இருக்கு தான் செய்யுது. ஏன்னா பேங்குக்கு பே பண்ற வட்டியை குறையலாம். வட்டி வந்து டேரக்டா எங்களுக்கு ப்ராஃபிட் ஆட் ஆகும். பட் நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம், நீங்க வந்து ஐபிஓ பணம் வாங்கி நீங்க வந்து உங்க கம்பெனில வந்து புதுசாக ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்கிறீங்க, புதுசாக ஒரு தொழில்நுட்பம் கொண்டு வரீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். நம்ம நிறைய முறை பேசியிருக்கோம். இவங்க அந்த கம்பெனியில் இவங்க அந்த ஐபிஓ பண்ணல அதையும் கொஞ்சம் பண்றாங்க. ஒரு 180 கோடிக்கு வந்து 2 பிளான்ட் ஆல்ரெடி இருக்கு. ஹரியானால வந்து ஜஹாஜர் அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் நம்ம ஓசூல வந்து சோழங்கிரி, இந்த 2 இடத்துல பிளான்ட் வச்சிருக்காங்க. இந்த பிளான்ட்ல வந்து யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இந்த இதே பாத்தீங்கன்னா இந்த ஓசூர்ல இருக்க பிளான்ட்ல பாத்தீங்கன்னா டிவிஎஸ், ஏத்தர், ஓலா இந்த மாதிரி நிறைய ஈவி கம்பெனிலாம் அங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பக்கத்துல இருக்காங்க. இந்த ஹரியானா எடுத்துக்கிட்டீங்கன்னா மாருதி, ஹீரோ இந்த மாதிரி 3 வீலர் 2 வீலர் கம்பெனி அங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பக்கத்துல இருக்காங்க. ஸோ வாடிக்கையாளருக்கு பக்கத்துல இவங்க கம்பெனி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கனால இவங்களுக்கு இந்த லாஜிஸ்டிக் செலவு ரொம்ப கம்மிங்க. நம்ம இது ரீசனா இது நிறைய கம்பெனில பார்த்துட்டு வரோம். ஸோ கம்பெனியே கிளைண்ட்டுக்கு பக்கத்துல ஓப்பன் பண்ணி வச்சிருக்கனால உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் செலவு, இந்த லாஜிஸ்டிக் செலவு உங்களுக்கு மிச்சமாகுது. ஸோ அது உங்களுக்கு வந்து பாசிட்டிவா தாங்க இருக்கு இந்த கம்பெனி பொறுத்த வரைக்கும். ஸோ டேரக்டா எங்களோட நம்பர்ஸ்ல போலாங்க. ஸோ இவங்க நம்பர்ஸ் நல்லா தாங்க இருக்கு. உங்களோட வருவாய் பார்த்தீங்கன்னா 2024 2798 கோடி, இது 2026 4525 கோடி, 31% வளர்ந்துருக்காங்க. வருவாய் ஒரு பாசிட்டிவா இருக்கு. இதே வருமானம் பார்த்தீங்கன்னா 2024 299 கோடி, 2025 354 கோடி, இப்போ 397 கோடிங்க, 12% வளர்ந்துருக்காங்க. இதுவும் பாசிட்டிவா இருக்கு. அண்ட் இவங்களோட கடன் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, 0.36%. ஸோ கண்ட்ரோலிங் லெவலில் தான் இருக்குது. இவங்களால கடனை கண்ட்ரோல் பண்ண முடியுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பட் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா வருமானமும் உயருது, லாபமும் உயருது. பட் ஆர்ஓஐ கம்மியாக இருக்குங்க. ஸோ ஆர்ஓஐன்னு என்னன்னா, ஒரு நிறுவனத்தோட லாபத்தை அளவிடுறதுக்கு தான் நம்ம ஆர்ஓஐ யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஆர்ஓஐ வந்து குறைஞ்சிட்டே போகுது இந்த கம்பெனியில். ஸோ அதை ஏன் பார்க்கும், அதை ஏன் அப்படி நம்ம பார்க்கணும். ஸோ ஆர்ஓஐ பார்த்தீங்கன்னா 2025 35% இருந்துச்சுங்க, 35.6, இப்போ 16.3. அதே மாதிரி ஆர்ஓசிஇ பார்த்தீங்கன்னா 29% இருந்துச்சு, கிட்டத்தட்ட 30%, இப்போ 19.14ங்க, ரொம்ப குறைஞ்சிருக்குங்க. ஸோ ஐபிஓ வந்து ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் ஆகணும் அப்படிங்காக இந்த மாதிரி போலியான கணக்காட்டுறாங்க அப்படின்னு நம்ம எல்லா நிறுவனத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த நிறுவனத்தையும் பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து லாபம் வளருது, வருமானம் வளருது, ஆர்ஓஐ வளர்ந்தே ஆகணும். ஆனால் இந்த கம்பெனி ரிவர்ஸ் அப் இருக்கு. அது ஏன் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆர்ஓஐன்னு என்ன அப்படி பார்த்தா உங்களோட நிகர லாபம் இருக்குல்ல, கம்பெனி நிகர லாபத்தை மொத்த ஈக்விட்டியால நம்ம வந்து டிவைட் பண்ண வரதாங்க ஆர்ஓஐ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கம்பெனி என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா மார்ச் 2026, அதாவது மார்ச் போன குவார்ட்டருக்கு லாஸ்ட்ல வந்து ஒரு 1022 கோடி வந்து புதிய முதலீடாக கம்பெனிக்குள்ள வந்திருக்குங்க. 1022 கோடி. ஸோ இந்த 22 கோடி டேரக்டா கம்பெனிக்குள்ள போயிருது, அது ஈக்விட்டி ஷேராக போயிருது. ஸோ இப்போ நீங்க வந்து இந்த ஆர்ஓஐ இந்த 1022 கோடி என்ன ஆகும், இதை வந்து நீங்க இன்வெஸ்டும் பண்ணல, இது வந்து யூஸும் பண்ணல, இது வந்து அன்யூஸ்ட் மணியாவே உங்க இருக்கு, ஆனால் ஈக்விட்டி ஷேரா இருக்கு. ஸோ இப்போ உங்களோட மொத்த லாபத்தை இந்த ஈக்விட்டி டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு ஆயிரம் குறையாதான் செய்யும். ஸோ அப்படிதான் இது குறைஞ்சிருக்க தவிர இல்லை வேற எந்தபடியான ஒரு நிர்வாக சிக்கலும் இல்லை. ஒரு கணக்கை வந்து அவங்க வந்து ஹிடன் பண்ணியும் காட்டல. இது இந்த அவங்களோட டாக்குமெண்ட்ல தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இதை கொடுத்து பெருசாக பயப்பட வேண்டாம். ஸோ இந்த 1000 கோடி கழிச்சுட்டு பார்த்தோன்னா இவங்க ஆர்ஓஐ என்ன இருக்கு, 28.1 இருக்குங்க. போன வருஷத்தோட கம்மி தான், 35.6 கம்மி தான். 28.1 அப்படிங்கிறது 19க்கு எவ்வளோ பெட்டர், 16க்கு எவ்வளோக்கு இது எவ்வளோ பெட்டரா இருக்கு. ஸோ அதனால இது இன்னும் பாசிட்டிவ் தான் பார்க்கணும், இதில் நெகட்டிவ் பார்க்கறதுக்கு ஒரு விஷயமும் இல்லைங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து பெருசாக நமக்கு எதுவுமே காட்டலை அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம்.
ஸோ இது வரைக்கும் இந்த கம்பெனி பார்த்தோங்க சூப்பர் கம்பெனியாக இருக்குது. அவங்க பிஸ்னஸ் என்ன, அவங்களோட நம்பர்ஸ் என்ன, ஐபோ ஏன் வராங்க, பணத்தை எப்படி யூஸ் பண்ண போகிறாங்க எல்லாமே பார்த்துட்டோம். அண்ட் நெகட்டிவ் இல்லாத கம்பெனி இல்லைங்க. ஸோ என்ன நெகட்டிவ் இருக்குது இந்த கம்பெனியில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் பார்க்குறதுனா இது வந்து ஆட்டோமொபைல் துறையில் இருக்குங்க. ஸோ ஆட்டோமொபைல் வந்து ஒரு சைக்கிள்கள் துறை, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ மக்கள்கிட்ட பணம் இருக்கும்போது இந்த துறை பயங்கரமாக வளரும். நிறைய பேர் டூ வீலர் வாங்க போகிறாங்க. ஸோ அதுக்கான இந்த ஆட்டோ அன்கிரேட் பார்ட் அவங்களோட வேகமாக வளர ஒரு சுச்சுவேஷன் எங்களுக்கு இருக்குங்க. ஸோ அதாவது மிகப்பெரிய பாசிட்டிவ் இருக்குது, அது மாதிரி மிகப்பெரிய நெகட்டிவ் இருக்குது. ஒரு பொருளாதார நெருக்கடி வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆட்டோமொபைல் துறை பாதிக்கப்படும். அப்போ இந்த ஆட்டோ அன்கிரேட் துறையும் பயங்கரமாக அடிவாங்க. இதை பேசிக் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமொபைல் ஒரு தும்மல் விழுந்தாலும் இந்த ஆட்டோ அன்கிரேட்ல காய்ச்சலே வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான செக்டரில் தான் இங்கே இருக்காங்க. இது ஒரு நெகட்டிவாக தான் நம்ம எடுத்துக்கணுங்க, ஏன்னா சைக்கிளிக்கில் இருக்கிறதுனால. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியலுங்க. ஸோ இவங்களோட ரா மெட்டீரியல் என்ன, காப்பர் தான். ஸோ காப்பரோட விலை வந்து நம்ம தீர்மானிக்க முடியாது, உலக சந்தை தான் தீர்மானிக்கும். வார் இந்த மாதிரி சுச்சுவேஷன் பயங்கரமாக ஏறும், மற்ற சுச்சுவேஷனில் பயங்கரமாக குறையும். பட் எங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் என்னன்னா, இப்போ வந்து எங்கள் கம்பெனி கூட ஒரு டீல் வச்சிருப்பாங்க. காப்பர் ரேட் ஏறிச்சுன்னா நாங்கள் வந்து நீங்கள் எங்களோட இன்புட் காசு ஏறிச்சு, நீங்கள் எங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி பிரைஸ் அட்ஜஸ்டடாக வந்து நீங்கள் பணம் பே பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க எல்லா கம்பெனி கூடயுமே. அது பாசிட்டிவ் தான். பட் ஸ்டில் இப்போ இந்த குவார்ட்டரில் எங்களுக்கு விற்றாங்கன்னா அது நெக்ஸ்ட் குவார்ட்டர் எங்களுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஒரு மாதம் இல்லை ஒரு குவார்ட்டர் எங்களோட வருமானம் கம்மியாக தான் காட்டப்படும். ஸோ அந்த நெகட்டிவ் இந்த கம்பெனியில் இருக்குது. இதெல்லாம் இந்த செக்டாரில் இருக்க நெருக்கடி தாங்க, இந்த கம்பெனிக்கான நெருக்கடியே இல்லை. அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வெளிநாட்டிலேருந்து ஏற்றுமதியும் பண்ணுறாங்க, இறக்குமதியும் பண்ணுறாங்க. என்ன ரா மெட்டீரியல் இறக்குமதி பண்ணுறாங்க அண்ட் எங்களோட பொருட்களை ஏற்றுமதி பண்ணுறாங்க. பெரிய கம்பெனிக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க, ஜப்பானு, யூஎஸ், சிங்கப்பூர் இந்த மாதிரி. ஸோ பெரிய கம்பெனி தான் இது, நல்லாவும் பெர்ஃபார்ம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதனால இவங்களுக்கு வந்து இந்த அந்நிய செலவாணிங்க, இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிஸ்க் இருக்குங்க. ஸோ அதில் வந்து டாலர் ரேட் எது ஏறிச்சு, இந்திய மதிப்பு குறைஞ்சிருச்சுன்னா எங்களுக்கு அந்த வகையான இம்பாக்டும் இருக்குது. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ஓசூரில் இவங்களுக்கு ஆள் இருக்குல்ல, ஸோ அது வந்து சிப்கார்டு கூட அக்ரிமெண்ட் போட்டு தான் அந்த ஆளில் வந்து இவங்க வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்கேஸ் இவங்க சிப்கார்டு வந்து நிறைய அவங்க வந்து ரொம்ப கம்மியான வாடகை தான் விட்டுருப்பாங்க, பட் நிறைய ரூல்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கழிவுகளை எப்படி ஏற்றணும், இந்த மாதிரிலாம் பண்ணணும், அந்த மாதிரிலாம் பண்ண ரூல் வச்சிருப்பாங்க. அந்த ரூலை இவங்க வந்து மீறிட்டாங்க அப்படின்னா உடனே அந்த அக்ரிமெண்ட்டை வந்து இது க்ளோஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அண்ட் அகைன் இதுவும் சிப்கார்டில் இருக்க எல்லா கம்பெனிக்கான ரிஸ்க், இந்த கம்பெனிக்கான தனிப்பட்ட ரிஸ்க்கே இல்லை. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் இருக்க 4 ரிஸ்க்குமே 2 வந்து இந்த செக்டாரில் இருக்குது, இன்னொன்று வந்து இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிஸ்க், இன்னொன்று வந்து நில சம்மந்தப்பட்ட ரிஸ்க். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஜென்ரலான எடுத்துக்கலாம். அந்த கம்பெனிக்கான தனிப்பட்ட ரிஸ்க்காகவே எதுவுமே இல்லைங்க. அண்ட் எங்களோட ஃபைனலாக எங்களோட வேல்யூவேஷன் பார்த்துக்கலாம். ஏர்னிங் பெர் ஷேர் வந்து 24.40 இருக்குது, நல்லா தான் வச்சிருக்காங்க. அண்ட் 871 ரூபா. ஸோ அதை வச்சு கால்குலேட் பண்ணிங்கன்னா 35.7 வருதுங்க. ஸோ ஆவரேஜ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ நம்ம இதை பேசிக்கலாக ஃபுல்லி ப்ரைஸ் தாங்க எடுத்துக்கணும். வரும் ஆக்சுவலாக ஐபிஓ வரும்போது ஷேர் ஹோல்டருக்கு ஏதாவது சில கம்பெனி விட்டுட்டு போகும், கொஞ்சம் லாபம் எடுத்துக்கிறது. அந்த மாதிரி இந்த கம்பெனி எதுவும் விட்டுட்டு போகல. இவங்க நமக்காக எந்த லாபமும் கொடுக்கலங்க, அவங்க ஃபுல்லி ப்ரைஸ்டாக வந்து விட்டுட்டு போகிறாங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதை வந்து இவங்க சொல்லலாங்க, இந்த மாதிரி நாங்கள் வந்து ஈவிலையும் இருக்கோம், பெட்ரோல் டீசலும் இருக்கோம், 70% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்கோம். ஸோ அதனால எங்களை பொறுத்தவரைக்கும் நியாயமான வேலை அப்படின்னு அவங்க சொல்லலாம். பட் ஆஸ் அ இன்வெஸ்டராக நம்ம வந்து இதை வந்து என்னென்னு புரிஞ்சுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இதில் கெய்னிங் கிடைக்குமான்னு தெரியல. இப்போதைக்கு ஒரு 30% லிஸ்டிங் கெயின் காட்டுது தான், 25 to 30. பட் இது அப்படியே லிஸ்ட் ஆகுமா நமக்கு தெரியலங்க. ஸோ அதை பொறுத்து தான் பார்க்கணும். பட் இது வந்து ஷார்ட் டேர்ம் லிஸ்டிங் கெயின் பிளேயருக்கான கம்பெனி இது இல்லைன்னு எனக்கு தோணுது. மேபி லாங் டேர்முக்கு சூப்பரான கம்பெனிங்க, அதையும் பார்த்துக்கோங்க. இன்னொரு விஷயம், உங்களுக்கு வந்து இந்த என்ட்ரி பேரியரும் இருக்குங்க. அவ்வளோ சீக்கிரம் யாரும் இந்த இவி கம்பெனிக்குள்ள வர முடியாது. ஏன்னா இவங்க அவ்வளோ பெரிய கிளைண்ட் பேஸ் வச்சிருக்காங்க. ஸோ அந்த கிளைண்ட் எல்லாம் பிடிச்சி அவங்களுக்குலாம் எல்லாம் விற்கணும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இவ்வளோ பெரிய கிளைண்ட் பேஸ் வச்சிருக்காங்க. ஸோ அந்த கிளைண்டோட இவி இந்த மாதிரி ஈஸியாக தயாரிச்சலாம். நான் கிளைண்ட் பிடிச்சி அவங்க விற்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இவங்களுக்கு பெரிய கிளைண்ட் பேஸ் இருக்குங்க, 20% வச்சிருக்காங்க வேர்ல்டு வைடா. ஸோ அது இவங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ்ங்க. ஸோ ஃபைனல் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 70% ஈவியில் மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. வருமானம் சிறப்பாக வளர்ந்துட்டே வருதுங்க. ஆர்ஓஐக்கு பின்னாடி இருக்க அந்த நம்பர்ஸ் மேஜிக் என்ன நம்ம பார்த்துட்டோம். அது இந்த கம்பெனி பெருசாக இம்பாக்டே கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓசூரில் இருக்க அந்த சிப்கார்ட் நிலம், அது வந்து எப்படிப்பட்ட ஒப்பந்தம் போட்டிருக்காங்கன்னு நம்ம பார்த்துட்டோம். அதுலேயும் பெருசாக இஷ்யூ இருக்காது. அண்ட் ஃபுல்லி ப்ரைஸ்டாக ஐபி வராங்க. ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு எந்த ஒரு கெயினும் இதில் வந்து எதிர்பார்க்க முடியாதுங்க. மேபி ஐபி வந்ததுக்கு குறைய கூட சான்சஸ் இருக்குது. பட் இந்த செக்டர் ரொம்ப டாப்பில் இருக்கனால மேலே போகவும் சான்சஸ் அதிகமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த செக்டர் பூமில் இல்லை அப்படின்னா இந்த இது லிஸ்ட் ஆனவொன்னே கீழே போகணும். ஆனால் இந்த செக்டர் வந்து இப்போ வந்து கரண்டாக பூமில் இருக்கிறதுனால நம்ம பார்க்குறோம். ஈவியாக இருக்கட்டும், மற்ற டிரான்ஸ்போர்ட் பயங்கரம் வித்துட்டு வருது. அதோட சேல்ஸ் அதிகமாகிட்டே இருக்குனால இந்த மாதிரி செக்டர் இப்போ பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ மேலே போக தான் சான்சஸ் அதிகமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேங்க. ஸோ இதுதாங்க இந்த கம்பெனி பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் விஷயம். அண்ட் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு நல்ல டிசிஷன் எடுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நான் அப்ளை பண்ணுவேன். அண்ட் லிஸ்டிங் எனக்கு கிடைக்கோ இல்லையோ, கிடைச்சா நான் லாங் டேர்ம் வச்சுக்கு தான் ட்ரை பண்ணுவேங்க. வீடியோ முடிக்க முடியாது, சின்னதாக இதோட ஃபியூச்சர் எப்படி நம்ம யோசிச்சு பார்க்கலாங்க. இப்போ வந்து ரோபோ டாக்ஸிலாம் வந்துருச்சுங்க. ஸோ அதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். அண்ட் ஃபியூச்சரில் மக்கள் வந்து அவங்களே வாகனங்கள் வாங்குவாங்களா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த எண்ணிக்கை குறைக்கணும் தான் எல்லா கவர்மெண்ட்டும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி கம்பெனி திடீர்னு அந்த மாதிரி வாகன எண்ணிக்கைகள் குறையும் போது இவங்க எப்படிப்பட்ட முடிவு எடுக்க போகிறாங்க, இவங்களோட ஆப்ரேட்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணுங்க. ஸோ அது நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபுல் ஃபோர்ஸ் அந்த கம்பெனியை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாங்க. இவ்வளோ நேரம் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.